السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கையும் பரக்கத்தையும் அல்லாஹ் அதிகரித்து தருகின்றான். அதே போன்று பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அதே போன்று இந்த துஆவின் மூலமாக ஏழ்மை, வறுமை இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் யார் அல்லாஹ்விடம் கையேந்துகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய துஆக்களை ஒரு போதும் மறுப்பதில்லை. அல்லாஹ் உடனே அவர்களுக்கு பதில் வழங்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானிக்கு இறங்கி வருவதாகவும் தன்னுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு நான் பதில் வழங்க காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு திறந்த ஒரு நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். இந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹும்ம கஃபிர்லி தம்பி ووسع لي في داري وبارك لي في رزقي. اللهم اغفر لي ذنبي ووسع لي في داري وبارك لي في رزقي என்று வரக்கூடிய இந்த துஆ அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை கேட்கக்கூடிய ஒரு துஆ. அல்லாஹ்விடத்திலே செல்வ செழிப்பை கேட்கக்கூடிய துஆ. அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்கக்கூடிய ஒரு துஆ. இதனை ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. தஹஜ்ஜுடைய நேரம், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நம்முடைய தேவைகளை கேட்போம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நாம் நம்மை படைத்த ரப்பிடம் முன்வைப்போம். நிச்சயமாக அல்லாஹ் அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு தீர்வை வழங்குவான். அல்லாஹ்வினுடைய பதில் கிடைக்கும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.